புத்தம்புது பொலிவுடன் புனரமைக்கப்பட்ட சென்னை அண்ணா மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 1973ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது புகழ்பெற்ற சென்னை அண்ணா மேம்பாலம். அந்த மேம்பாலத்தின் பொன்விழா ஆண்டையொட்டி 10,85 லட்சம் ரூபாய்க்கு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. மேம்பாலத்தின் கீழ் உள்ள பூங்கா புதுப்பொலிவுடனும், மேம்பாலத்தின் தூண்கள் கான்கிரீட் கொண்டும், பாலம் முழுவதும் வண்ணப்பூச்சுக்கள் பூசப்பட்டும் புனரமைக்கப்பட்டது. இப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து புதுப்பொலிவு பெற்ற அண்ணா மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பாலத்திற்கு கீழே வைக்கப்பட்ட அண்ணா சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள சாலி ஆற்றில் 170க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூரல் மலையில் உற்பத்தியாகி முண்டக்கை வழியாக பொத்துக்கல்லை சென்றடையும் சாலி ஆற்றில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கின் போது ஏராளமான பொதுமக்கள் அடித்துச் செல்லப்பட்டனர். சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் வரை சாலியாறு செல்லும் வழிநெடுகிலும் சடலங்கள் ஆங்காங்கே கரை ஒதுங்கின. இதுவரை 170க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் மலப்புரத்தில் சாலி ஆற்றில் தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே மெப்பாடி சூரல் மலை இடையே பொது போக்குவரத்து 4வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளது. அவசர தேவைகளுக்கு வழியாக செல்லும் வாகனங்களில் லிப்ட் கேட்டு செல்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ബസ് ഇല്ലാത്തത് ബുദ്ധിമുട്ട് തന്നെയാണ്. കാരണം ഒരുപാട് ആളുകൾ ഹോസ്പിറ്റലിൽ പോകുന്ന ആളുകളുണ്ട്. എമർജൻസി എന്തെങ്കിലും മെഡിസിൻ വാങ്ങാനോ കാര്യങ്ങൾക്കൊക്കെ മേപ്പാടി ടൗണിലേക്കാണ് പോവുക. അപ്പോൾ അതൊക്കെ ഇപ്പോൾ കുറച്ചായിട്ട് 2-3 ദിവസമായിട്ട് അത് മുടങ്ങിയിട്ടാണുള്ളത്. போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இயற்கை எழில் கொஞ்சம் வயநாட்டின் பூஞ்சேரி பகுதி இன்று அதே இயற்கையின் சீற்றத்தால் உருகுலைந்த காட்சிகளே இவை. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பூஞ்சேரி பகுதி கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளது. அதன் கழுகு பார்வை காட்சிகள் கல் நெஞ்சையும் கலங்கச் செய்யும் வகையில் அமைந்துள்ளது. நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டிக் கொடுக்க காங்கிரஸ் உறுதி பூண்டுள்ளதாக அக்கட்சியின் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் 2வது நாளாக பிரியங்கா காந்தியுடன் ஆய்வு செய்த அவர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது வயநாட்டின் பாதிப்புகளை அதிகாரிகள் ராகுல் காந்தியிடம் எடுத்துரைத்தனர். நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் ராகுல் காந்தி கேட்டறிந்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் வயநாட்டில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை காங்கிரஸ் கட்சி கட்டிக் கொடுக்கும் என்று உறுதியளித்தார். We have said that we are here to help in any way possible. Congress family would like to commit to build 100+ houses here. Of course, it is a terrible tragedy. வயநாடு பேரிடரை முக்கியத்துவம் கொடுத்து மத்திய அரசு அணுக வேண்டும் எனவும் ராகுல் வலியுறுத்தினார். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி 4 நாட்களுக்கு பிறகு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர்.
சூரல்மலையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படவேட்டுக்குன்னுவில் இந்திய ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது சிதிலமடைந்த ஒரு வீட்டிலிருந்து 2 ஆண்கள் 2 பெண்கள் உயிரோடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை பாதுகாப்பாக மீட்ட ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மீட்கப்பட்டவர்களில் ஒருவரின் பெயர் ஜானி என்றும் அவர் சொந்தமாக தோட்டம் வைத்து பராமரித்து வந்ததாகவும் மெப்பாடி பஞ்சாயத்து அலுவலர்கள் தெரிவித்தனர். அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ஜான் போல், கிறிஸ்டி, எப்ராஹாம் உள்ளிட்டோரும் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவின் போது அவர்கள் உயரமான இடத்திற்கு சென்றதால் உயிர் பிழைத்திருப்பதாக மீட்புப் படையினர் தெரிவித்தனர். வயநாடு நிலச்சரிவில் தாயை இழந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு பாலூட்ட இளம் தாய்கள் முன்வந்திருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலச்சரிவால் ஆயிரக்கணக்கானோர் துன்பத்தில் வாடி வரும் நிலையில் அரவணைத்து பசியாற்றுவதற்கு அம்மா இல்லாத பச்சிளம் குழந்தைகளின் தவிப்பு வார்த்தைகளில் விவரிக்க முடியாதது. இந்த குழந்தைகளுக்கு கனிவுடன் தாய்ப்பால் புகட்ட இளம் தாய்கள் முன்வந்திருப்பது பாராட்டுக்களை பெற்றுள்ளது. கேரளாவின் இடுக்கியைச் சேர்ந்த சஜின் என்பவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் வயநாட்டில் தாயை இழந்த குழந்தைகளுக்கு பாலூட்ட தனது மனைவி பாவனா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய பாவனா, தன்னுடைய 4 மாத குழந்தைக்கு பாலூட்டும் போது வயநாட்டில் உள்ள பச்சிளம் குழந்தைகளை எண்ணி வேதனை அடைந்ததாகவும் அதனால் வயநாடு சென்று முகாமில் தங்கி குழந்தைகளுக்கு உதவ முடிவெடுத்ததாகவும் கூறினார். இதேபோன்று அசீஸ் என்பவரின் மனைவியான ஷானிபாவுக்கு 5 மாத குழந்தை உள்ள நிலையில் வயநாடு முகாம்களில் உள்ள பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க தயார் என்று தெரிவித்துள்ளார். வயநாட்டின் முண்டக்கை பகுதியில் 2 வயது குழந்தையும் தாயும் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணி தொடர்கிறது. இதில் சூரல் மலையிலிருந்து முண்டக்கை பகுதிக்கு இரும்பு பாலம் அமைக்கப்பட்ட நிலையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் மீட்புப் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு 2 வயது குழந்தையும் தாயும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டன. ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு குழந்தை. அந்த குழந்தையை எடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து அவங்களுடைய தாயாரி எடுத்தோம். ஒரு கட்டலில் பெட்டில் அவங்க படுத்திருக்க மாதிரி ஒரு மரம் விழுந்து, ஆனால் வந்து ரத்தம் வந்து அப்படியே ஃபுல்லாக இதாக இருக்கு. எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் வந்து குழந்தையும் தாயும் ஒரே இடத்துல. இதனிடையே வயநாடு மாவட்டத்தின் அட்டமலை பகுதியில் 4 நாட்களாக ஆதரவின்றி தவித்த வளர்ப்பு நாய் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. முகாமில் இருந்த சந்தோஷ் என்பவர் தனது பூனைக்கு உணவு கொடுக்க சென்றிருக்கிறார். அப்போது அவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த வளர்ப்பு நாய் சந்தோஷை கண்டதும் ஓடி வந்தது. 4 நாட்களாக பசியால் தவித்த வளர்ப்பு நாயை சந்தோஷ் ஆரத்தழுவி முகாமிற்கு அழைத்துச் சென்றார். வயநாடு நிலச்சரிவையொட்டி மலை கிராமங்கள் இருக்கும் மாவட்டங்களை தீவிரமாக கண்காணிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கேரள மாநிலத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த துயரம் நிகழ்ந்திருக்கிறது. இதன் எதிரொலியாக தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறது. அதன்படி மலை கிராமங்கள் உள்ள மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்துள்ளது. மழை நாட்களில் கண்காணிப்பு மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீலகிரி, கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர், தேனி, திருப்பூர் மாவட்டங்களை கண்காணிக்கவும் மழை நேரத்தில் வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை துறை தொடர் கண்காணிப்பில் இருக்கவும் தமிழ்நாடு அரசு அறிவுரை வழங்கியுள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடத்தியிருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் விண்வெளி நிறுவனத்துடன் இணைந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு 2 இந்தியர்கள் பயணிக்க உள்ளனர். 2023ஆம் ஆண்டு பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான இஸ்ரோ நாசா கூட்டு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன்படி அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் அங்கீகாரம் பெற்ற ஆக்சியமுடன் இஸ்ரோ ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் சுபஹான்சு சுக்லா மற்றும் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் ஆகிய 2 சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பயணிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இவ்விருவரும் இந்தியர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் பயிற்சி எடுத்து வரும் குரூப் கேப்டன்களாக உள்ளனர். விண்வெளிக்கு பயணிக்க உள்ள இவ்விருவருக்குமான பயிற்சிகள் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை ஏற்று குற்றச்சாட்டு பதிவை வரும் 7ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க மறுத்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதால் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டுமென செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார்.
இவ்வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது எத்தனை முறை வாய்ப்பளிப்பது என நீதிபதி அள்ளி கேள்வி எழுப்பினார். மேல்முறையீட்டு மனு எண்ணிடப்படாத நிலையில் குற்றச்சாட்டு பதிவை எப்படி தள்ளி வைக்க முடியும் எனவும் வினவினார். புதிய மனு குறித்து வாதிட அனுமதிக்க வேண்டும் எனவும் செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அள்ளி குற்றச்சாட்டு பதிவை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அன்றைய தினம் செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இதனிடையே நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் புழல் சிறை மருத்துவமனையில் இருந்து படுத்த படுக்கையாக காணொலி காட்சி வாயிலாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். படுக்கையில் இருந்தவாறு செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டது குறித்து நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்பொழுது வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளதால் சிகிச்சை அளிக்கப்படுவதாக சிறை காவலர் விளக்கம் அளித்தார். இதனையடுத்து வரும் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் 52வது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி கைதை மறைப்பதற்காகவே அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை திமுக அரசு கைது செய்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைதான அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்.ஆர். விஜயபாஸ்கரை அவரது இல்லத்தில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இபிஎஸ் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு சிறையில் இருக்கின்ற காரணத்தினால் அதை மறைப்பதற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த கரூர் மாவட்ட கழக சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களை கைது செய்திருக்கின்றார். இது கண்டனத்துக்குரியது. இந்த நிகழ்வின் போது தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், சி. விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் 3வது பதக்கம் வெல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் தனிநபர் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்று சாதித்த இந்தியாவின் மனு பாக்கர் துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து பங்கேற்றார். அதிலும் வெண்கல பதக்கம் வென்ற மனு பாக்கர் ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார். இதையடுத்து துப்பாக்கி சுடுதல் 25 மீட்டர் பிஸ்டல் மகளிர் தனிநபர் பிரிவில் களமிறங்கிய மனு பாக்கர் தகுதிச் சுற்றில் 590 புள்ளிகளுடன் 2வது இடம் பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். சனிக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு இறுதிப் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் 25 மீட்டர் துப்பாக்கி சுடுதலிலும் பதக்கம் வென்று ஒரே ஒலிம்பிக்கில் 3வது பதக்கத்தை மனு பாக்கர் உறுதி செய்வாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி லீக் சுற்றில் இந்திய அணி 2வது இடம் பிடித்தது. பி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி ஏற்கனவே காலிறுதி வாய்ப்பை உறுதி செய்த நிலையில் கடைசி லீக் போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டது. தொடக்கம் முதலே இந்திய அணி வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 12வது நிமிடத்தில் இந்திய அணிக்கான கோல் கணக்கை அபிஷேக் தொடங்கி வைத்தார். அடுத்த நிமிடமே இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் பெனால்டி கார்னர் வாய்ப்பில் மற்றொரு கோல் அடித்து அசத்தினார். 25வது நிமிடத்தில் ஆஸ்திரேலிய அணி முதல் கோலை பதிவு செய்தது. முதல் பாதி ஆட்டத்தில் இந்திய அணி 2-1 என முன்னிலை பெற்றது. 2வது பாதியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. இறுதியில் இந்திய அணி 3-2 என்ற கோல் கணக்கில் தரவரிசையில் 4வது இடத்தில் உள்ள ஆஸ்திரேலிய அணியை வென்றது. இந்திய ஹாக்கி அணி ஒலிம்பிக்கில் 52 ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியுள்ளது. லீக் சுற்றில் 3 வெற்றி, 1 டிரா, 1 தோல்வி என 10 புள்ளிகளுடன் இந்திய அணி தனது பிரிவில் 2வது இடத்தை பிடித்து காலிறுதியில் கால் பதித்துள்ளது. கமலா ஹாரிஸ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குடும்பத்தினருடன் இருக்கும் படத்தை பகிர்ந்த அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் இந்தியா பாரம்பரியத்தின் மீதே கமலா ஹாரிஸ் அதிக விருப்பம் கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் டொனால்டு ட்ரம்ப் ஜனநாயக கட்சி வேட்பாளரான கமலா ஹாரிஸின் இன அடையாளங்களை பற்றி பேசி வருவது கடும் சர்ச்சையாகியுள்ளது. இந்திய பாரம்பரியத்தை மட்டுமே கமலா ஹாரிஸ் ஊக்குவித்ததாகவும் இந்திய வம்சாவளியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டதாகவும் கூறியுள்ளார். ஆனால் தற்போது திடீரென ஆப்பிரிக்க அமெரிக்க பாரம்பரியத்தை கடைபிடிப்பவர் போல கமலா ஹாரிஸ் மாறிவிட்டதாக விமர்சித்துள்ளார். தேர்தலுக்காக அடையாளத்தை மாற்றும் கமலா ஹாரிஸ் இந்தியரா அல்லது ஆப்பிரிக்க அமெரிக்கரா என்பதில் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இது பெரும் விவாதத்திற்கு உள்ளான நிலையில் கமலா ஹாரிஸ் தனது இந்திய குடும்பத்தினருடன் இருக்கும் படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த ட்ரம்ப் இந்திய பாரம்பரியத்தின் மீதான உங்களது பாசம் பாராட்டுக்குரியது என கூறி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ட்ரம்பின் இன ரீதியான கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகை துணை அதிபரை மரியாதை குறைவாக பேசுவது சரியில்லை என குறிப்பிட்டுள்ளது. திராவிட மாடல் பயணத்திற்கான மற்றொரு அங்கீகாரமாக அருந்ததியர் இடஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அமைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
அருந்ததியினர் இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த பரிசு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டில் திமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட அருந்ததியினருக்கான 3% உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதை வரவேற்றுள்ள மு.க.ஸ்டாலின் சமூக நீதியை நிலைநாட்டும் திராவிட மாடல் பயணத்திற்கான மற்றுமொரு அங்கீகாரமாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களை திசை திருப்பும் நோக்கில் அவசர கோலத்தில் வார்த்தைகளை அள்ளித்தளித்து சட்டத்தை நிறைவேற்றிடும் பிறரைப் போல அல்லாமல் ஒவ்வொரு சட்டத்தையும் முறையாக ஆராய்ந்து நிறைவேற்றுவதால் திமுக அரசின் சட்டம் எப்போதும் வெற்றியையே பெற்றுத்தருவது வரலாறு ஆகியுள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அளித்துள்ள தீர்ப்பு இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய திராவிட மாடல் அரசின் உன்னதமான திட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் கூறியுள்ளார். வினாத்தாள் கசிவு பரவலாகவும் திட்டமிட்ட ரீதியிலும் இல்லாததால் இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவை அடுத்து இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மாணவர்கள் பலர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி D.Y. சந்திரசூட், நீதிபதிகள் J.P. பர்த்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் வினாத்தாள் கசிவு பரவலாக இல்லாத காரணத்தால் தேர்வின் புனிதத்தன்மை கெட்டுவிட்டதாக கூற முடியாது என்றனர். இதனால் நடப்பாண்டு நடைபெற்ற இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த ஆண்டு இதுபோன்ற மோசமான முறையில் தேர்வு நடத்தப்படுவதை தவிர்க்க தேசிய தேர்வு முகமையும் மத்திய அரசும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தினர். தேர்வு முறையில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய அமைக்கப்பட்டுள்ள இஸ்ரோ முன்னாள் தலைவர் K. ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழு தனது அறிக்கையை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குழுவின் பரிந்துரைகளை ஏற்று அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆணையிட்டனர். சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவை சனிக்கிழமை முதல் பாதிக்கப்படுவதால் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில்கள் தாம்பரம் செல்லாது என்பதால் அந்த வழித்தடத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணி காரணமாக சனிக்கிழமை முதல் வரும் 14ஆம் தேதி வரை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் ரயில் இயக்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரையும், இரவு 10 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையும் தாம்பரத்திற்கு ரயில்கள் செல்லாது எனவும், கடற்கரை முதல் பல்லாவரம் வரையும், செங்கல்பட்டு முதல் கூடுவாஞ்சேரி வரையும் மட்டுமே ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த வழித்தடத்தில் பயணிகளின் சிரமத்தை குறைப்பதற்காக தாம்பரம் வழியாக கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. பல்லாவரத்தில் இருந்து செங்கல்பட்டுக்கு கூடுதலாக 30 பேருந்துகளும், பல்லாவரத்தில் இருந்து கூடுவாஞ்சேரிக்கு கூடுதலாக 20 பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் ஏற்படும் நெரிசலை குறைக்க கூடுவாஞ்சேரி செல்லும் அனைத்து பேருந்துகளும் இந்து மிஷன் மருத்துவமனை நிறுத்தத்தில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த காட்சிகளே இவை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் காவிரி கரையோர பகுதிகளான ஆலம்பாடி, ஊட்டமலை, நாடார் கொட்டாய் உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இதேபோன்று ஒகேனக்கல் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதையும் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை நீடிக்கிறது. திருச்சி காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் படித்துறை இல்லாத பகுதிகளில் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்தார். திருச்சி காவிரி ஆற்றில் கற்பனைக்கு எட்ட முடியாத அளவிற்கு கடல் போல தண்ணீர் ஆர்ப்பரித்து பாய்ந்து வருகிறது. இந்நிலையில் ஆடிப்பெருக்கு அன்று காவிரி மற்றும் கொள்ளிடம் கரையோரத்தில் படித்துறை இல்லாத பகுதிகளில் பொதுமக்கள் இறங்குவதற்கும் நீராடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். ஆடிப்பெருக்கு அப்போ மக்கள் உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படித்துறைகளில் நம்ம பேரிகேட்ஸ் போட்டிருக்கோம், காஷன் போர்ட்ஸ் வச்சுருக்கோம். மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அன்னெசரியாக யாருமே கரையோரம் வர வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில இடத்துல படித்துறை இல்லாமல் ஸ்லோப்பாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஆக்சஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்கோம். அம்மா மண்டபம் உள்ளிட்ட படித்துறைகளில் உரிய பாதுகாப்புடன் பொதுமக்கள் குளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்தார்.
மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை என்பது தற்கொலைக்கு சமம் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் 2 மாநிலங்களும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பில்லை என்றார். பேச்சால் இந்த ப்ராப்ளம் தீராது என்ற முடிவை நாங்கள் மத்திய சர்க்காருக்கு அறிவித்த பிறகுதான் விபி சிங் அவர்கள் இனி வேறு வழி இல்லை, நடுவர்மன்றம் அமைக்க உத்தரவிடுகிறேன் சொன்னார். ஆகவே மீண்டும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை தடுத்திருக்கிறோம். ஆகையினால் பேச்சுவார்த்தையில் மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்வது தற்கொலைக்கு சமம். கடைமடை வரை தண்ணீர் செல்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். இது மூலம் அரசு பள்ளி மாணவர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லைன்னு மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க. நம்ம மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்க எந்த உயரத்தையும் எட்டி பிடிப்பாங்க. ஏன் விண்வெளியில கூட நம்ம அரசு பள்ளி மாணவர் தான் இனி ஆட்சி செலுத்துவாங்க. முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்க செல்லும் அரசு பள்ளி மாணவர்கள் குறித்து பெருமிதத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிய வார்த்தைகளே இவை. முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலச் செல்லும் அரசு பள்ளி மாணவர்கள் 447 பேருக்கு பாராட்டு விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் மடிக்கணினிகளை வழங்கினார். தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் மாதிரி பள்ளியில் பயின்று மலேசிய நாட்டின் அல்பகரே இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில் உயர்கல்வி பயில தேர்வு செய்யப்பட்டிருக்கும் மாணவி வினிதா மடிக்கணினி மற்றும் சான்றிதழை பெற்றுக் கொள்கின்றார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு மாணவர்கள் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு சாறை சாறையாக படிக்கப் போவதாக தெரிவித்தார். இந்த மாணவ மாணவியர் ஏதோ தனி நபர்களாக உங்க நிறுவனத்தில் சேரல, தமிழ்நாடு அரசினுடைய பிரதிநிதிகளாகத்தான் சேர்ந்திருக்காங்க. எங்களோட பிள்ளைங்க பின்னால இந்த அரசு எப்பவும் துணையா நிற்கும். கல்லூரியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை 34% உயர்ந்துள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். புதுச்சேரியில் இந்த ஆண்டு முதல் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அதன் மூலம் விலையில்லா அரிசி மானிய விலையில் பருப்பு வகைகள் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் நிகழாண்டிற்கு 12,700 கோடி ரூபாய்க்கான நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். அப்போது இந்த ஆண்டு முதல் நியாய விலைக் கடைகள் திறந்து அதன் மூலம் விலையில்லா அரிசி, மானிய விலையில் பருப்பு வகைகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகியவை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதுவரை நேரடி மானிய திட்டத்தின் கீழ் அரிசி உள்ளிட்ட பொருட்களுக்கு பதிலாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு பணம் வழங்கப்பட்டு வந்ததால் ரேஷன் கடைகள் மூடப்பட்டிருந்தன. தற்போது மீண்டும் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் அனைத்து சேவைகளும் இணைய வழியில் செயல்படும் என்றும், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், புதிய குடும்ப அட்டை வழங்குதல் உள்ளிட்ட பணிகள் பொது சேவை மையம் மூலமாக வழங்கப்படும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 6,500 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், மழைக்கால நிவாரணத் தொகை 3,000 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடப் பணி வரும் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நிறைவடையும் என மத்திய சுகாதாரத்துறை மக்களவையில் தெரிவித்துள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து திண்டுக்கல் தொகுதி எம்பி சச்சிதானந்தம் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல், மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி தற்பொழுது ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் செயல்பட்டு வருவதாகவும் 2021-2024ஆம் ஆண்டு வரை சுமார் 157 கோடி ரூபாயை மதுரை எய்ம்ஸ் கட்டடப் பணிகளுக்காக மத்திய அரசு வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடப் பணிகள் வரும் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் நிறைவு பெறும் என அவர் உறுதிபட தெரிவித்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி காலதாமதமாவதை ஒப்புக்கொள்வதாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். மக்களவையில் பேசிய திமுக எம்பி ஆர். ராசா, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும், இந்த 5 ஆண்டுகளாக நிதி ஒதுக்கப்படும் என்று மட்டுமே நிதியமைச்சர் சொல்லி வருவதாகவும் கூறினார். இதுவரை ஒரு செங்கல் கூட அங்கு நிறுவப்படவில்லை என்று தெரிவித்த ஆர். ராசா, தமிழ்நாட்டை 2ஆம் தரமாக மத்திய அரசு நடத்துவதாக குற்றம் சாட்டினார். More than 5 years,
even in the same house, Okay. a categorical assurance was given by the finance minister that the fund will be allocated. Till no brick, a single brick was not laid down in the place. Sir, the pain is not even the list. Madurai is not there. Is it the correct attitude towards the Tamil and Tamil Nadu, sir? இதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் உறுதியளித்தார். Because of some technical reasons, it has been delayed, and we accept the delay. But the government is committed, and the work has started, and very soon you will see that the construction work will take place. தொழில்நுட்ப காரணங்களால் தான் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தாமதமாகிறது என்றும் ஜே பி நட்டா விளக்கம் தந்தார். தூத்துக்குடியில் ஐஸ்கிரீம் கடையில் கொள்ளையடிக்க சென்ற புள்ளிங்கோ திருடன் கோன் ஐஸ்கிரீமை தூக்கிக் கொண்டு ஓடிய காட்சிகள்தான் இவை. பெருமாள் என்பவர் தூத்துக்குடி டூவிபுரத்தில் பால் மற்றும் ஐஸ்கிரீம் விற்பனை செய்யும் கடை வைத்துள்ளார். நள்ளிரவில் புள்ளிங்கோ திருடர்கள் 2 பேர் அந்த கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றனர். கல்லாப்பெட்டியிலிருந்து 50,000 ரூபாயை எடுத்தனர். பின்னர் மேஜையில் இருந்த பொருட்களில் எதையெல்லாம் பேண்ட் பைகளில் வைக்க முடியுமோ அதையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டனர். அதில் ஒருவர் பேண்ட் பைகளை நிரப்பிய பின்னர் கடையிலிருந்த ஐஸ்கிரீம்களை அள்ளிச் சென்றிருக்கிறார். சிசிடிவி மற்றும் கைரேகை பதிவுகளை கைப்பற்றிய காவல்துறையினர் புள்ளிங்கோ திருடர்களுக்கு வலைவீசியுள்ளனர். பார்வையாளர்களை கவருவதற்காக தண்டவாளத்தில் சைக்கிள் உள்ளிட்ட பொருட்களை வைத்து அபாயகரமான செயலில் ஈடுபட்ட யூடியூபரை உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் உள்ள கான்ட்புலி பகுதியைச் சேர்ந்த குல்ஷன் ஷேக் என்பவர் குல்ஷர் இந்தியன் ஹேக்கர் என்ற பெயரில் யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். சுமார் 2,35,000 பேர் இவரது சேனலை பின்தொடர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் பார்வையாளர்களை கவருவதற்காக தண்டவாளத்தில் சைக்கிள், கற்கள், சிலிண்டர், கோலி, செங்கல்கள் உள்ளிட்டவையை வைத்து ரீல்ஸ் போட்டுள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் சம்பந்தப்பட்ட நபரை காவல்துறையினர் அடையாளம் கண்டனர். பயணிகளின் பாதுகாப்போடு விளையாடுவதா என பல்வேறு தரப்பினர் வீடியோவிற்கு கண்டனம் தெரிவித்த நிலையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னை தாம்பரம் அருகே திறந்தவெளி காரில் மதுபாட்டிலுடன் இளஞ்சோடி பயணித்த வீடியோ வெளியான நிலையில் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் ஆணும் பெண்ணும் கையில் மதுபாட்டிலுடன் காரில் பயணித்த வீடியோ வெளியானது. இந்நிலையில் கையில் மதுபாட்டிலுடன் சென்றவர் சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த சஞ்சய் என்பதை காவல்துறையினர் கண்டறிந்தனர். இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரது காரையும் பறிமுதல் செய்தனர்.